ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாய் இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறேன். நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன். தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாய்தேவாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து விடுவிப்பேன். அது ஏன் அப்பா, நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய்? ருணானுபந்தம், அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும். நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும் போது இருவுயிர் ஒரு உருவாய் இருப்பதை போலத்தான் நீயும் நானும் இருக்கிறோம். அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்து கொண்டே இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன். நீ ஜெயமாக இருப்பாய். போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டுமே செய். நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன். உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன்? என்றைக்குமே காரணங்கள் தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் இது ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் உனக்கு. அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் நிம்மதியை தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் ஆசை போட்டுக் கொண்டு இருக்கிறாய் என்பதே. அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமித்து செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலங்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்ற அர்த்தம். அதை வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைக்க, கலங்க வைக்கிறது. நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் தான் நான் எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என்னுடைய பிள்ளை நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். வருவது வரட்டும், விட்டு விடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிருப்பாய். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய்.
என் குழந்தைக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன். நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும். நீ முயற்சி செய், பலன் நிச்சயம் கிடைக்க செய்வேன். நான் எதுவும் உன் கைகளில் இல்லை, உன்னால் நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவதேன்? உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும், என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன்? என் நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். நீ என் பிள்ளை, என் தாசன், என்னால் தேர்வு செய்யப்பட்டவன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? நன்றாக யோசித்துப் பார். குழந்தை தவறு செய்வது இயல்புதான். உன் தாயாகவும் தந்தையாகவும் நான் உன்னை கண்டிப்பேன். உன் மனநிலை இன்று தெளிவான நீரை போல மேகத்தை போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்று நம்புகிறாய். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்துக்கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது. ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான். இதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பது என்று கருதாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன். எப்போதும் உன் சாய் தேவாவின் அருளும் மாசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருப்பாய். உன் அம்மாவாக நான் இருப்பேன். உன் தந்தையாக உன்னை கண்டிப்பேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி என்ற பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி உன்னை நான் வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் நிச்சயம் நீ ஒரு நாள் கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப் போகிறாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும். மாறாக இதோ அவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள். அங்கு ஓடியிராவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம் உன் கூட இருப்பது நான். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும்.
கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். ஜாதகம் பார்க்கிறேன், கைரேகை பார்க்கிறேன் என்று எங்கும் செல்லாதே. உன் சாயப்பாவை நம்பி உன்னுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக என்னிடம் கொடுத்துவிடு. உன் பிரச்சனைகளை தாங்குவதற்கு நான் இருக்கிறேன். என் தோள் மீது எல்லா பாரத்தையும் சுமத்துவிடு. உன்னை காப்பதும் உன்னுடைய குடும்பத்தை காப்பதும் உன்னுடைய வம்சாவளியை காப்பதும் எனது பொறுப்பு. பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். கவலைப்படாதே. நீ செல்லும் பாதை வெற்றியாக மாறும். இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கிறாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான். அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் துணையாக நான் வருவேன். உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும். அழாதே. கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதம் செய்வேன். ஏனெனில் ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா? என்னை சரணடைந்தவர்கள் உயர்வது உறுதி, வெல்வது உறுதி. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டுதான் நடப்பேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பு எடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதேரு. நான் உன்னோடு இருக்கிறேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உனது பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாயோ அதை போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின்னிருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன். நீ தைரியமாக நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக முன்னிலும் பின்னிலும் பக்கவாட்டிலும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும் போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்து விட்டு உன்னை அவமானப்படுத்தும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ எனக்காக பொறுமையாக கொஞ்சம் காத்திரு. நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெடிவெள்ளியா இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை புரிந்து கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. மகிழ்ச்சி உன்னை நெருங்கிவிட்டது. இதுதான் மகிழ்ச்சியின் பாதை. பொறு. உன்னுடைய கவலைகளை தூர ஏறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இறைவன் உன்னை மேலே தூக்கிவிட காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புங்கள். உனக்காக வரும் வரை காத்திரு. எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். தோற்று போய்விட்டுமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு. இன்றைய அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை தான் வழங்கி வழிநடத்தி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. முடிந்ததை தேடி சென்று உதவிடு. பசியில் இருப்பவருக்கு உதவிடு. யாரையும் புண்படுத்தாதே.
உன்னுடைய கோபத்தையும் கர்வத்தையும் ஆணவத்தையும் விட்டுவிடு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு நீ எனக்கு உதவி புரிய வேண்டும். நான் உன்னை உயர்த்தி பார்ப்பதற்கு முன் நான் சொன்னவற்றை எல்லாம் விட்டுவிடு. உன்னிடம் உள்ள கெட்ட குணங்களை எல்லாம் தூர எறிந்துவிடு. அதை திரும்பி கூட பார்க்காதே. கலங்காதே. அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய். காத்திரு, நான் இருக்கிறேன். நீ எந்த காரியத்திற்காக செல்கிறாயோ அந்த காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா. உனக்கு முன்பாகவே அங்கு சென்று அதை நான் உனக்கு சாதகமாக மாற்றி வைப்பேன். நம்பிக்கையோடு நடைபோடு. அங்கு நான் இருக்கிறேன். என் மேல் பாரத்தை போட்டு உன்னுடைய முயற்சியை செய். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை பாதுகாப்பேன். நான் இருக்கிறேன். கலங்காதே. அனைத்திலும் வெற்றி உனக்கே. நான் உனக்குள் உன்னுடன் இருக்கும் வரை எந்த கட்ட சக்திகளும் உன்னை நெருங்காது. உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது. செல்வம் உன் வீடு தேடி வரும். எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும். ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும். இனியாவது உன்னை நீ காத்துக் கொள்வது நல்லது. உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரங்களை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் வந்திருக்கிறேன். என்னை நீ இறுக பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். நீ பொறுத்திருந்து பார். நடக்கப் போவதை பார். கவலைப்படாமல் இரு. நான் உன்னுடன் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்து கொண்டாய் அல்லவா? கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். தன்னம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக் கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள். இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நான் உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய். இது என் அன்பு வாக்கு, சத்திய வாக்கு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும்படி செய்வேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவே நான் வரப்போகிறேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவாது. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை. ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்க போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வந்தாக வேண்டும். உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். அதில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். நான் சில உனக்கு அறிவுரைகளை கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் என் சொல்படி நடந்து கொள். நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் பதித்து வை. நல்லதே நடக்கும்.